ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடு வினோத், நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு என்னோட இந்த செயினை வித்தா எல்லா பிரச்சனையுமே சரியா போயிடும். மத்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணி வேண்டாம் அண்ணி, நீங்க உங்க செயினை கழுத்த வேண்டாம். என் கழுத்துல இருக்கிற தாலியை கொண்டு போய் வச்சுக்கலாம். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? உன் தாலியில இருக்கிற மஞ்சள் கூட காயில, அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? பின்ன நீங்க மட்டும் உங்க தாலி செயினை வச்சு பணம் ரெடி பண்றேன்னு சொல்றீங்க, அது மட்டும் சரியா? ஆமாக்கா, பூஜா சொல்றதுதான் சரி. எங்களுக்காக நீங்க எழுந்ததெல்லாம் போதும். ஏய், நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சொன்ன புரிஞ்சுக்கோங்க. இல்லக்கா, நாங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்களால நீங்க படுற கஷ்டத்துக்கு வேணாக்கா. நான் பூஜாவை கூட்டிட்டு எங்க ஊருக்கே போயிடுறேன். ஏய், ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? காசை ரெடி பண்ணலனா எப்படி அட்வான்ஸ் கொடுக்கறது? அக்கா, நான் வேணா ஒரு வழி சொல்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வட்டிக்கு பணம் கொடுக்கறதா சொல்லிட்டு ஒருத்த வந்தான்ல, அவங்கிட்ட கேட்டு வாங்கினா என்னக்கா? அவன்கிட்டயா? அவன் வேணாம். அவன் ரொம்ப மோசமானவன். ஒரு நாள் வட்டி கொடுக்கலனாலும் விட மாட்டான், தகராறு பண்ணுவான். நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் செல்வி. ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வெளியே வர முடியாம நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. இப்போ நாங்க இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமான நிலைமை எங்களுக்கு வரப்போறது இல்ல. வட்டி சரியா குடுக்கலன்னா தானே பிரச்சனை. நாம கரெக்டா கொடுத்துட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? இவ வேற தாலி செயினா அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. பேசாம வட்டிக்காரங்கிட்டே வாங்கிடலான்னு தோணுது. நீ சொல்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு அட்வான்ஸ் குடுக்கறோன்னு வை. உனக்கு எந்த வருமானமும் இல்ல, எப்படி தினசரி வட்டி கொடுக்க முடியும்? நான் அதுக்குதான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். இனி யார்கிட்டயும் போய் வேலை கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே ஒரு தள்ளுவண்டி கடை போடலான்னு இருக்கேன். அதுக்கு பாத்திரம், வண்டி, வாடகைன்னு இது எல்லாமே கொடுக்கணும்ல. அதையும் யோசிச்சுட்டு தான் அவர்கிட்ட பணம் வாங்கலான்னு சொல்றேன். வாங்குற பணத்தை அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜாமீனுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி பணத்துல தள்ளுவண்டி கடை போட்டோம்னா நமக்கு வர லாபத்துல தினசரி அவருக்கு வட்டி கொடுத்துடலாம். இது சரியா வருமா செல்வி? எனக்கு என்னவோ அவன்கிட்ட மாட்டிக்குவோமோன்னு தோணுது. அது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஒரு தள்ளுவண்டி கடையை போட்டுட்டா நிச்சயமா லாபம் வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சரி,